ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிலுக்கு ஏற்ற உடம்புக்கு குளிர்ச்சியான சூப்பரான டிஃபன் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. சுரைக்காய் அடை செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுக்கிட்டேன். கூடவே ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வரமிளகாய், பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, கட் பண்ண சுரைக்காய், துருவின அரைமுடி தேங்காய், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதில் வரமிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு மட்டும் 1 ஸ்பூன், மற்றதெல்லாம் அரை ஸ்பூன், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5-6 வரமிளகாய். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சியில் ஊறின இட்லி அரிசி 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக, அதாவது குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை அந்த நம்ம ஏற்கனவே வரமிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ சுரைக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் சுரைக்காவை சேர்த்தாச்சு. லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2-3 டைம் திருப்பி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரைஞ்சிருக்கும். இப்படி அரைஞ்ச பிறகு துருவன தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கிறப்பவே நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இது கூட உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் தேங்காய் துருவலையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டேன். அது எல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ உருவின ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் அது கூட சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக முருங்கைக்கீரையை மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இது கூடவே நீங்கள் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு சுரைக்காய் பொரியல், சுரைக்காய் கூட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மாவை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இன்னும் நீங்கள் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கையிலேயே அடை மாதிரி தட்டலாம். பட் நான் இப்போ தோசை கரண்டியில் தான் ஊற்ற போகிறேன். எப்படி ஊற்றுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுக்கிங்க. கல் நல்லா காஞ்ச பிறகு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. திக்காக தான் இருக்கும். அந்த மாவை தோசைக்கல் மேலே அப்படியே ஊற்றிட்டு, தோசை ஊற்றுற மாதிரி வராது, இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக தட்டிக்கிங்க. அப்படியே கை வச்சு தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லை தோசை கரண்டிலேயே வச்சு கூட தட்டிக்கலாம். இப்போ நான் தோசை கரண்டியில் தான் தட்டி இருக்கிறேன். நல்லா தட்டியாச்சு. இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் தேவைப்படும். அதே மாதிரி இது வேகிறதுக்கும் டைம் பார்த்திங்கன்னா கூடுதலான டைம் தான் எடுக்குமே. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வேகிறப்பவே அந்த அரிசியினுடைய ஸ்மெல்லு, சுரைக்காயினுடைய ஸ்மெல்லு, கீரையினுடைய ஸ்மெல்லாம் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா முருகலாக ஆயிடுச்சு. எல்லா இடமும் சுற்றி லைட் ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான சுரைக்காய் அடை ரெடி ஆகிட்டே இருக்குது. காலையில் டைமில் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. நைட்டு இதில் கீரை சேர்த்துருக்கிறதுனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. காலையில் டைமில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படிப்பட்ட குழந்தைங்களும் வாங்கி சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுட்டோம். இன்னொரு புறமும் நல்லா சிவந்துருச்சு. கண்டிப்பாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். நம்ம ஆர்டினரி தோசை மாதிரி டக்குன்னுலாம் ரெடி ஆகாது. நம்ம பருப்பு அடையெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க கொஞ்சம் மாவு நல்லா திக்காக இருக்குது இல்லைங்களா,
அதனால் டைம் ஆகும். இப்போ சூப்பரான சுரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டதுன்னா ஒயிட் சட்னி கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாம்பார் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.